கரிவரதராஜ சுவாமி கந்தரக்கம் பெருமாள் சுவாமி 700 வருஷம் பழமையான பெருமாள். கரிவரதராஜ சுவாமி நாமம் கரினா யானைக்கு மோட்சம் கொடுத்த கஜேந்திர வந்து சுவாமி வந்து சுயம்பா வந்தவர். கூகுளில் போய் நீங்கள் கந்தரக்க பெருமாள் சர்ச் பண்ணேன்னா நம்ம பெருமாளை தான் காட்டுவார். பெருந்தேவி தாயாரா இங்கே மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறார். மகாலட்சுமி முதலில் வளர்வது சால சிறந்தது ஏற்கிற கருணை உள்ளவர். குங்குமார்ச்சனையில் ஐஸ்வர்ய தரம் வளவி தீர்க்க சுபகலியாக இருக்கும். கணவர் ஆரோக்கியமாக இருக்கும். வியாபாரத்துக்கு முதலில் சிறந்த இடம் இது குங்குமார்ச்சனை. வியாபாரம் பண்ணுறோம் நான் பண்ணுறாடெல்லாம் வாரம் வெள்ளிக்கிழமான குங்குமார்ச்சனை இங்கே அதிகபட்சியாக நடக்கும். கூட்டு பிரார்த்தனையில் குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், அதே மாதிரி கடன் பிரச்சனைகள், தீராத வியாதிகள் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பிரார்த்தனைகள் பண்ணலாம். இது வந்து 9 வாரங்கள் இல்லை 12 வாரங்கள் தொடர்ந்து 10 மணிக்கு மேலே சனிக்கிழமை இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்குது. இந்த பிரார்த்தனையில் எல்லாருமே கலந்துக்கலாம். பெருமாள் பாதத்தில் 27 ரூபாய் 27 காயின்ஸ் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். காயின்ஸாக வச்சிங்கன்னா விசேஷம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் சென்னை கோயம்பேடு அருகிலுள்ள நெற்குன்றத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் சுமார் 700 வருடங்கள் பழமையான சுயம்பு திருமேனியுடையவர் என்று கூறப்படுகிறது. இத்திருக்கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாளின் கருவறையில் விளக்கை அணைத்த பின்பு பெருமாளின் கண்ணருகில் தீப ஆரதி காட்டும்போது பெருமாள் தன் கண்களை திறந்து நமக்கு அற்புத தரிசனம் தருவதே. இது போன்ற கண் திறக்கும் பெருமாளை உலகில் வேறெங்கும் தரிசிக்க முடியாது. இத்திருக்கோவிலை பற்றிய விவரங்களை எங்களுக்கு அளித்த ஆலயத்தின் பரம்பரை நிர்வாகி அவர்களுக்கும் பட்டாச்சாரியர்களுக்கும் ஆலயத்தில் நீண்ட நாட்களாக திருப்பணி செய்து வரும் தன்னார்வலர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. முதலில் இத்தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி பட்டாச்சாரியர் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கரிவரதராஜ சுவாமி நெற்குன்றம் கோயம்பேடு அருகில் இருக்கிற ஸ்ரீதர் பட்டர் பேசுகிறேன். கரிவரதராஜ சுவாமி கந்தரக்கம் பெருமாள் சுவாமி 700 வருஷம் பழமையான பெருமாள். கரிவரதராஜ சுவாமி நாமம் கரினா யானைக்கு மோட்சம் கொடுத்த கஜேந்திர வந்து சுவாமி வந்து சுயம்பா வந்தவர். தாயார் திருமேனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான திருமேனி, திரும்பி இருக்கும், நல்லா திருப்தியான திருமேனி. அந்த மாதிரி உற்சவம் வந்து சத்யநாராயணா ஏழையாக இருக்காருங்க. சத்யநாராயணன் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஸ்ரீகள்லாம் வரா, அவள் வச்சு பெரிய பூஜை நடந்துட்டுருக்கீங்க. அது இங்கே விசேஷம். அது இல்லாமல் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருமஞ்சனம், வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெருமாளுக்கு திருமேனிக்கு ஒரு மூலவருக்கு ஒரு தான் திருமஞ்சனம். அது ரொம்ப விசேஷமாக நடக்கும், இங்கே பெரிய விசேஷமாக நடக்கும். அந்த மாதிரி ஆணி பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த மாதிரி பொட்டாசியில் உற்சவம் உண்டு. சுவாமி மார்கழி தாயாருக்கு ஆண்டாள் ஆச்சியாருக்கு உற்சவம் நடக்கும். அதுவும் இங்கே விசேஷம். அதெல்லாம் வைகுண்ட ஏகாதசி பிரசித்தவங்க. அது வைகுண்ட ஏகாதசி பிரமாதமாக பண்ணுவாங்க. நம்ம கோயிலில் சுவாமி புறப்பாடுலாம் உண்டு. ஆழ்வாரோட ஏழையாவார் இன்னும் பிரமாதமான உற்சவம் உண்டு. அது இல்லாமல் ராமருக்கும் உற்சவம் உண்டு, ஒரு ராமருக்கு உண்டு. அதனால் தாயார் வந்து நம்ம மாத்திரம் எப்படி பெரியவா இருப்பாளோ அந்த மாதிரி பெருந்தேவி தாயார் படிதாண்டா பத்திரி விசேஷமான தாயார். அவரை சேவிச்சுட்டாலே முதல்ல தாயார் தான் சேவிக்கணும். இங்கே நம்ம கோயில் சம்பிரதாயம் அந்த தாயார் சேவிச்சுட்டா நிறைய பலன் இருக்குது. இங்கே நிறைய பேர் வரா, நிறைய குங்குமார்ச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் விசேஷமான தாயார். அந்த மாதிரி பெருமாளும் பழமையானதார். கூகுளில் போய் நீங்கள் கந்தரக்க பெருமாள் சர்ச் பண்ணேன்னா நம்ம பெருமாளை தான் காட்டுவார். யானைக்கு மோட்சம் கொடுத்த கஜேந்திர வருதர். ஆனால் பாமர ஜனங்கள்லாம் சொல்கிறது கந்தரக்கம் பெருமாள் சொன்னால் தான் நிறைய பேருக்கு இங்கே சுத்தோட்டாட்டு இருக்க மக்களுக்கு கந்தரக்கம் பெருமாள் சொன்னால் தான் அவளுக்கு தெரியும். அதனால் விசேஷ பெருமாள். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து வரத ஆஞ்சநேயர். எங்கேயுமே பெருமாள் பேரில் ஆஞ்சநேயர் கிடையாது. அதனால் நம்ம பெருமாள் வந்து வரத ஆஞ்சநேயர் அபயஸ்டோடு இருக்கார். ஒருத்தர் வந்து விஜய ஆஞ்சநேயர். அதனால் ரொம்ப விசேஷமானது. திருக்கோயிலுக்கு வந்து கோயம்பேடுக்கு கிட்டையே இருக்குது. இங்கே பொந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்குது. அதனால் வந்து சேவாதிகள் அநேகமாக நீங்கள் எல்லோரும் நாங்கள் நிர்வாக சார்பாகவும் எங்களுடைய கோயில் பக்த கோடிகள் சார்பாகவும் எல்லாரும் வந்து பெருமாளை சேவைன்னு அரியன் பிரார்த்தனை பண்ணுறேன். என் தாசன். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். சென்னையில் உள்ள பழமையான மற்றும் அதிகம் அறியப்படாத கோவில்களில் இத்திருத்தலவும் ஒன்று. இத்தலத்திற்கு 2 நுழைவாய்கள் உள்ளன. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள முதல் நுழைவாயிலை கடந்து சென்றால்
வலதுபுறம் அமைந்துள்ள ஸ்ரீ ஐஸ்வர்ய கணபதி அற்புத தரிசனம் தருகிறார். அவருக்கு எதிரில் திருமடப்பள்ளி உள்ளது. பக்தர்கள் முதலில் கணபதியை வணங்கிய பிறகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் சன்னதியிலுள்ள ஆழ்வார்கள், மூலவரின் புண்ணியகோட்டி விமானம், மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள், ஸ்ரீ பட்டாபிராமர் மற்றும் ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் என்ற தொடர் முறையில் வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆலய பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் தனி மண்டபத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். உற்சவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இங்கு தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை விசேஷமாக நடைபெறுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திர தீபத்யாதி குணாலு எதிர்பிரணோ வந்தே ரம்யாஜா மாதார்புணியம். மகாலட்சுமி சன்னதி ஸ்ரீதேவபூபதி சமேத கரிவரா சுவாமி கோயில் நெற்குன்றத்தில் அமைந்துள்ளது. இந்த நெற்குன்றத்தில் பெருந்தேவி தாயாரா இங்கே மகாலட்சுமி வீற்றிருக்கிறார். மகாலட்சுமி முதலில் வணங்குவது சால சிறந்தது. ஏற்கிற கருணை உள்ளவர். அவளை முதலில் வணங்கினார். பெருமாள் கிட்ட போகும்போது உங்களுக்கு வேண்டும் வரும் அனைத்து கிடைக்கும். அதாவது தாயாரை முதலில் வணங்க வேண்டும். இதுதான் இங்கே ஒரு தாற்பயம். வரும்பொழுது தாயார் சன்னதிக்கு தான் வருவோம். வந்தோட குங்குமார்ச்சனை செய்யலாம். குங்குமார்ச்சனை செய்து அதில் ஒரு தாற்பயம் என்னன்னு கேட்டால், குங்குமார்ச்சனையில் ஐஸ்வர்யம் தரம், வளைவு தீர்க்க சுபகலியாக இருக்கும், கணவர் ஆரோக்கியமாக இருக்கும், வியாபாரத்துக்கு முதலில் சிறந்த இடம் இது குங்குமார்ச்சனை. வியாபாரம் பண்ணுறோம் நான் பண்ணுறாடெல்லாம் வாரம் வெள்ளிக்கிழமான குங்குமார்ச்சனை இங்கே அதிகபட்சியாக நடக்கும். இது ஏன்னா தலைமையில் அங்கே தான் நடக்குது. பெருந்தேவி தாயாருடைய சன்னதி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் குங்குமார்ச்சனை பிரதானமாக பண்ண பட்டாச்சாரியர் பண்ணுவோம். நாம தான் கேட்கணும். தாமரை பூ வச்சு பண்ணுவோம். சில பேர் காயின்ஸ் வச்சு பண்ணுவோம். இந்த குங்குமார்ச்சனையில் ஐஸ்வர்யம் கிடையாது. நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் கிடையாது. அதில் தாயாருக்கு 12 வாரம் தொடர்ந்து நாங்கள் சொல்லும்போது பண்ணுறாங்க. 12வது வாரம் வஸ்திரம், மாலை, பூ, பழம், வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வச்சு பிரதனமாக முடிக்கிறான். சில பேர் தொடர்ந்து பண்ணுறான். பண்ணிட்டு திரும்பவும் பண்ணுறான். இப்படியான அணுகிறது அந்த தாயார்கிட்ட கிடையாது. நோய் நொடி இல்லாமல் இருக்குது. இங்கே மருதாணி வைக்கப்படுகிறது. மஞ்சள், குங்குமம், வில்வம், துளசி, மருதாணி, நெல்லிக்கனி, தீபம், கண்ணாடி, வளையல் இதெல்லாம் மகாலட்சுமி பிடித்தது. வாரம் செய்வது மகாலட்சுமி சால சிறந்து கணவரும் மனைவியும் குடும்பமும் ஆரோக்கியம் குழந்தைகளும் ஏதாவது ஒரு படிப்பு வாய்க்கு ஏதாவது ரூபத்தில் மகாலட்சுமி வரம் தந்துட்டுருக்கார். நீங்களும் வரம் பெற்று நீண்ட நிறைந்த செல்வத்தோடு பெற்று குங்குமார்ச்சனை செய்வது சால சிறந்தது. தாயார் சன்னதியை அடுத்து சிறிய அழகிய நந்தவனத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் நின்ற கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் தாயாருடன் அற்புத கதை சிற்ப ரூபத்தில் தரிசனம் தருகிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அடுத்து ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்களுக்கு கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இவருக்கு ஆடிப்பூரம் மற்றும் மார்கழி மாதம் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அவருக்கு இடப்புறம் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ வேதாந்த தேசிகர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் காட்சி தருகின்றனர். அடுத்து பிரதான கருவறை மண்டபத்திற்கு செல்கிறோம். மண்டபத்திற்கு முன்பு கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளன. பிரதான மண்டபத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் ஸ்ரீ தன்வந்தரி பகவான் ஆகியோரின் படங்கள் அமைந்துள்ளன. அதை அடுத்து மூலவர் கருவறை சன்னதி உள்ளது. கருவறை சன்னதிக்கு எதிரே கருட ஆழ்வார் சன்னதி உள்ளது. கருவறை சன்னதிக்கு முன்பு இருபுறமும் விஜயன் மற்றும் ஜயன் ஆகிய துவாரபாலகர்கள் காட்சி தருகின்றனர். கருவறையில் மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் கிழக்கு நோக்கி அற்புத தரிசனம் அளிக்கின்றனர். கருவறை சன்னதியில் கண்ணாடி கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மூலவர் சன்னதியில் பக்தர்கள் நுழைந்தவுடன் முதலில் கண்ணாடி கதவுகள் சாத்தப்பட்டு விளக்குகள் அணைக்கப்படுகின்றன. அதன் பிறகு பெருமாளுக்கு தீப ஆரதி காட்டப்படுகிறது. அவரது கண்ணருகில் தீப ஆரதி காட்டும் பொழுது பெருமாள் தனது இரு கண்களும் திறந்து பக்தர்களுக்கு அற்புத தரிசனம் தருகிறார்.
அப்போது பக்தர்களின் அனைத்து பிரார்த்தனைகளையும் குறைகளையும் கேட்டு இரு கண்களும் திறந்து தனது பார்வையால் நிறைவேற்றுகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இது போன்ற பக்தி பரவசமான பெருமாள் தரிசனம் உலகில் வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத ஆச்சரியமான ஒன்று. இவரை பக்தர்கள் கண் திறக்கும் பெருமாள் என்றே அழைக்கின்றனர். இத்தலத்தில் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் நவக்கிரகங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக கருதப்படுகிறார். அதனால் இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை. இந்த மூலவர் சன்னதியில் 2 உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். முதல் உற்சவர் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள். இங்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது உற்சவர் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணர். இந்த ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு கருணையோடு குழந்தை வரம் அளிக்கிறார். மண்டப கோஷ்டத்தில் விநாயகர், மகாவிஷ்ணு மற்றும் துர்கை அருள் பாலிக்கின்றனர். இப்போது இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இத்தலத்தில் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாளை வழிபடும் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகள் நீங்கவும் விருப்பங்கள் நிறைவேறவும் பெருமாளை மனதார வேண்டி 27 ரூபாயை நாணயங்களாக பெருமாளின் பாதத்தில் வைத்து வழிபடுகின்றனர். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை மற்றவங்களுடன் சேர்ந்து உரக்க கூறி பெருமாளிடம் வேண்டிக் கொள்கின்றனர். கூட்டு பிரார்த்தனையில குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், அதே மாதிரி கடன் பிரச்சனைகள், தீராத வியாதிகள், அதெல்லாம் நீங்க இந்த பிரார்த்தனைகள் பண்ணலாம். இது 9 வாரங்கள் இல்ல 12 வாரங்கள் தொடர்ந்து 10:30 மணிக்கு மேல சனிக்கிழமை இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்குது. இந்த பிரார்த்தனையில எல்லாருமே கலந்துக்கலாம். பெருமாள் பாதத்துல 27 ரூபாய் 27 காயின்ஸ் வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். காயின்ஸா வச்சீங்கன்னா விசேஷம். ஏன்னா 27 ரூபாய் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். 27 ரூபாய் 26, 25 வைக்கக்கூடாது. கரெக்டா 27 ரூபாய் வச்சு இந்த பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால பெருமாள் முதல் தோஷங்களை நிவர்த்தி பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க கொடுக்குற துளசி மூலயமாகவே நம்ம அதை பெருமாள் பார்த்து சேர்க்க போறோம். அதனால பிரார்த்தனைகளை பெருமாள் நிவர்த்தி பண்ணி தருவார். இல்ல ஜென்ரலா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. இந்த இதுல பர்டிகுலரான பிரார்த்தனைகள் இருந்தால் மட்டும் சொல்லுங்க. அது மாதிரி நீங்க யாருக்காக பிரார்த்தனை பண்றீங்களோ அவங்க அட்லீஸ்ட் 9 வாரங்கள்ல 1 வாரமோ 2 வாரங்களோ அவங்க வாயால இந்த பிரார்த்தனை சொல்லி அவங்க கையால அந்த துளசியை சேர்க்கிறது ரொம்ப விசேஷம். அதனால உங்க குடும்ப சம்பந்தப்பட்டவங்க அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க அழைச்சின்னு அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போ பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம். நாங்க சொல்றதை எல்லாரும் சேர்ந்து அப்படியே திருப்பி சொல்லுங்க. அடுத்து இங்குள்ள மற்ற 2 சன்னதிகளை தரிசிப்போம். ஸ்ரீ பட்டாபிராமர் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இடப்புறம் சீதா பிராட்டியார் மற்றும் வலப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மணருடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அவருக்கு முன்பு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வணங்கிய நிலையில் உள்ளார். பகவத் ராமானுஜ ட்ரஸ்ட்னால நிர்வகிக்கப்படுகிற கோவில். இந்த ராமச்சந்திர முகத்தோடு சீதாராம லக்ஷ்மணன் அந்நிய சமேத பட்டாபிராமர் எழுந்திருந்தார். எல்லா விதமான ராமர் சக்தியோடு இங்க மிக சிறப்பாக பண்ண முடியும். அயோத்தியில பண்ண அன்னைக்கே நாங்க அதே மாதிரி இங்கேயும் முடிக்கிறோம். இந்த ராமர் பவுர்ஷம் வேண்டியதெல்லாம் கொடுக்குற வரம் தரக்கூடிய ஒரு ராமர். இது பெருமாள் ராமர் வடிவில் ரொம்ப சிரித்தமாவா இருக்கிறது. இது ரொம்ப விசேஷம். இது அற்புதமான சன்னதி. இந்த சேவிக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கும். அடியேன் நரசிம்ம பட்டாச்சாரி. இறுதியாக ஸ்ரீராமர் சன்னதிக்கு எதிரே ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இங்கு ஆஞ்சநேயர் அபயஹஸ்த ஆஞ்சநேயராக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். மார்கழி மாதங்களில் வரும் மூல நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ஹனுமான் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆஞ்சநேயருக்கு நிறைய வேண்டுதல் நடந்து நிறைய வெத்தலை மாலை, வடை மாலை, வாழைப்பழ மாலைலாம் போடுறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் யோகத்தில் இருக்கிறதுனால சங்கு சக்கரம் ஆஞ்சநேயர்கள் கொடுத்துருக்கு தான் அதிகம். அதனால் ஆஞ்சநேயர் இங்கே 1008 கார்த்திகை மாதத்தில் சுற்றுவான். இந்த மாதம் போல் 1008 சுற்றணும்.
அதன் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயர் மரம் வழிபட்டு நிறைய பலன் அஞ்சு நிறைய பேர் இருக்கா கண்ணு தண்ணி மாதிரி நாங்கள் கண் கூட பார்க்குறோம். ஸ்ரீமதியாய ராமானுஜாய நமः. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. சனிக்கிழமைகளில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை காலை 10:30 மணி அளவில் நடைபெறும். ஆலய தொடர்பு 996225 591123 மற்றும் 9962811792. இத்திருக்கோவில் சென்னை நெற்குன்றம் பகுதியில் பல்லவன் நகரில் அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கோயம்பேடிலிருந்து ஆட்டோ வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.